Good morning to all. Fourth lesson work energy power அப்படிங்கிற லெசனில் ப்ரீவியஸ் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி. சரியா? ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் த எர்த் சர்ஃபேஸ் அது நம்ம முன்ன கிளாஸில் பார்த்தோம். ஒர்க்கு கைனடிக் எனர்ஜி தீவிரம் பார்த்தோம். எனர்ஜி ஒர்க்கு இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பவர் அண்டு எனர்ஜி இதெல்லாம் நம்ம பவர் அண்டு மொமெண்டம் இதெல்லாம் முன்ன கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? லெசன் 4ல் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக் நாம் பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெரி நெசசரி, ரொம்ப நெசசரி கொஸ்டின். சரியா? சரி, இப்போது நாம் ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதுதான் ஸ்ப்ரிங்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபோர்ஸ் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங் எலாங்கேட்டட் எக்ஸ்பேண்டட் ஆகும்போது வாட் ஹேப்பன் என்ன ஆகும்? இதில் கண்டிப்பாக ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். திரும்ப பழைய பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். சரியா? அதுதான் எலாஸ்டிக் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஹூக்ஸ்லாம் நம்ம அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? அது 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஹூக்ஸ்லா. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸ்ட்ரெயின் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான். அப்போது இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இதில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அப்போ நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஸ்ப்ரிங்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய அதாவது எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இப்படி வருது. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டோரிங் இது இப்படி வருது. அப்ளைட் ஃபோர்ஸ் இப்படி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் மூலமாக ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. த எனர்ஜி possessed by spring due to restoring force against applied force. This is elastic potential energy. 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ் மூலமாக அதாவது இந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? இதுக்கான ஃபார்முலாவை நம்ம இப்போ என்ன செய்யணும்? டெரைவ் பண்ணணும். டெரைவ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது ஹரிசாண்டல் டேபிளை நான் எடுத்துக்கிறேன். தான் ஹரிசாண்டல் டேபிள். இதில் ஒரு ஸ்ப்ரிங்க்கு நான் எடுத்துக்கிறேன். தான் ஸ்ப்ரிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. த ஸ்ப்ரிங். ஓகே. ஸ்ப்ரிங்கினுடைய ஒரு எண்டை என்ன செய்கிறேன் அப்படின்னா, அதாவது அட்டாச் பண்ணிங்க. வாலில் அட்டாச் பண்ணிங்க. அனதர் எண்ட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுற ஒரு உடன் பாக்ஸில் அட்டாச் பண்ணிக்க. இதான் மாஸ்.
ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது, இப்போ இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு என்னவா இருக்கும், இங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேராக இருக்குது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு என்னவா இருக்குது, ஜீரோவாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு என்னவாக இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு என்னது, ஜீரோ. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக ஜீரோ. ஏன் ஜீரோ, ஃபோர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதா, இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அப்ளைட் ஃபோர்ஸ் பாருங்கள், எஃப்ஏ இதான் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு மூவ் பண்ணுறேன். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, எஃப்எஸ். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகுது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் அப்ளைடு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ரெண்டு வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது எப்படி சொல்லலாம்னா எஃப்ஏ அப்ளைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் எஃப்எஸ் வெக்டர். எஃப்எஸ்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், எஃப்ஏனா அப்ளைட் ஃபோர்ஸ். ரெண்டும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, நெகட்டிவ் சைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அதாவது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், டைரெக்ஷன் எப்படி இருக்குது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அப்ளைட் ஃபோர்ஸ் வந்துட்டு இப்படி வருது. ரெண்டும் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இது. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஓகே, ரெண்டும் எப்படி இருக்கு, ரெண்டும் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது இந்த இது ஃபோர்ஸ் வந்து கூக்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல்ட்டானா நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து என்னன்னு எடுக்கிறேன், கேன்னு எடுத்துக்க. சரியா, மைனஸ் போட்டுக்கிறேன். ஏன் மைனஸ் போடுறோம், ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இப்படி போகுது, ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த மைனஸ் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா, அதாவது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போது எஃப்ஏவுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு. இந்த அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு வந்து எடுக்கும்போது கேஎக்ஸ் பாருங்கள், அதாவது அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, சேம் டைரெக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் சைன் இண்டிகேட் தட் the directions of force and displacement are same. ஆனால் இங்கே எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், அப்ளைட் ஃபோர்ஸ் இப்படி நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்ன பண்ணுறது, இதே டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. அப்ளைட் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து சேம் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்குது. சரியா, இப்போது எனர்ஜி அப்படின்னா என்ன, எனர்ஜினா என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டி டு ஒர்க், அதுதான் வந்துட்டு நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ வந்து எனர்ஜி வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒர்க்குனா உனக்கு தெரியும், ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன, WG = F × dx. இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கெப்பாசிட்டி டு ஒர்க்கு தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்கிறோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபோர்ஸ், அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகக்கூட அப்ளைட் ஃபோர்ஸ் மூலமாக இந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி, அப்ளைட் ஃபோர்ஸ் மூலமாக ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி அதான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ் வந்துட்டு எடுத்துக்க. சரியா? இப்போது எஃப்ஏவோட வேல்யூ என்னது? எஃப்ஏ வந்துட்டு கேஎக்ஸா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிது. எடுத்து எஃப்ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அடுத்தது டிஎக்ஸ் அப்படி போடுறேன். டிஎக்ஸ் வந்துட்டு போடுறேன். இப்போ என்ன பண்ணோம்? இதை வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணோம். என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணோம். பாருங்கள், எதுலேருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸுங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோலேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுங்கள். அப்போது கேஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸா? சரியா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க பாருங்கள். அதாவது எக்ஸை வந்து டிஎக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இன்டகிரேஷனில், மேக்ஸில். அதே தான் வந்து இங்கேயும் வருது. என்னது? இப்போ கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன்டகிரேட் பண்ண முடியாது, அதை வெளியே எடுத்துடுறோம். இப்போ வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? பாரு, கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கிட்டேன். எக்ஸை வந்து டிஎக்ஸ் பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2வா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு, லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு எக்ஸா? இப்போ என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸு இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் போடுற. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 0. 0 பை 2 0. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? u ஈக்குவல் டு kx ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து என்னது? என்னது? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். சரியா? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் வந்துட்டு இதுதான். இல்லை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? எக்ஸுன்னா என்ன, கேனா என்ன, யூனா என்ன? யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கேங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு அதிகமாகும். ஏன் அப்படின்னா ரெண்டும் வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது அதிகமானால் இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகும். சரியா? வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒரு சம்மு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாமா? சரி, ஓகே, கவனிங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். 2 ஸ்ப்ரிங் இருக்குது. என்னது? ஏ ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஏ ஸ்ப்ரிங்க்கு. நல்லா சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஏ ஸ்ப்ரிங். அடுத்தது இன்னொரு ஸ்ப்ரிங் வந்துட்டு பி ஸ்ப்ரிங். 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறோம். சேம் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறோம். ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறோம்? சேம் ஃபோர்ஸ் மூலமாக ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஸ்ப்ரிங்குக்கு ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஒர்க்குன்னா என்னது? எனர்ஜி. அப்போ எந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஏ ஸ்ப்ரிங்கா பி ஸ்ப்ரிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, பி ஸ்ப்ரிங் இருக்குது. அது ரெண்டையும் வந்து நம்ம சேம் ஃபோர்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம், டிச் பண்ணுறோம். அப்படி டிச் பண்ணும்போது எந்த இதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது, ஏவுக்கா பிக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு சம்மு.
சரியா? பாருங்க, இப்போ ஏ ஸ்ப்ரிங்கினுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தானே, அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேஏ, இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், பி ஸ்ப்ரிங்கினுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேபி. அப்போது கேபி விட கேஏனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனர்ஜி வந்து என்ன பண்ணுறோம், குறையும். எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுறோம், குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம், இப்போது வந்து இதுக்கு வந்து கேஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. இதை விட இதில் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா? பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து யூபி கிரேட்டர் தென் யூஏ. பாருங்கள், யூபியில் அதிகமாக இருக்குது, யூஏவில் எப்படி இருக்கு, கம்மியாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வச்சு நீங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சரி பார்க்கலாமா? இப்போது ரெண்டுக்கும் வந்து எப்படி இருக்குது, சேம் போர்ஸ் இருக்குது. போர்ஸ் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னது, ஹூக்ஸ் லா படி எஃப் ஈக்குவல் டு கேஎக்ஸா. அப்போ ரெண்டுக்கும் போர்ஸ் எப்படி இருக்குது, சேம் போர்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ எதுக்கு வந்து அதிகமான எனர்ஜி இருக்குது, ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து கேஏ எக்ஸேவா, கேஏனா இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எக்ஸேங்கிறது இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈக்குவல் டு கேபி எக்ஸ்பி. சரியா? ஏன்னா ரெண்டுக்கும் போர்ஸ் வந்து சேம் போர்ஸாக இருக்குது, இந்த இதுக்கும் இந்த இதுக்கும். அதனால தான் நான் எப்படி எழுதிக்கிட்டேன், ஈக்குவல் டு போட்டு எஃப் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிட்டேன். சரியா? அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸியை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறேன். நமக்கு எக்ஸியை மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஏவை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ எஃப்ஐ கேஏவா, அடுத்தது இது ஈக்குவல் பண்ணுங்கள். இதுலேருந்து நம்ம எக்ஸ்பி மட்டும் வேணும்னா அப்போ என்ன செய்யலாம், கேபி கீழே கொண்டு போயிருங்க. எஃப்ஐ கேபியா, இது ஈக்குவேஷன் 1 வையே, இது ஈக்குவேஷன் 2. சொல்கிறது புரியுதா? என்னது, இதுக்கும் இதுக்கும் போர்ஸ் வந்து எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. சரியா? போர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னது, கே எக்ஸ். ரெண்டுக்கும் வந்து சேம் போர்ஸ் தான் இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், இதனுடைய போர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் போர்ஸ் கிடைக்கும். இதனுடைய போர்ஸும் இதனுடைய போர்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நீ என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனர்ஜிக்கான ஃபார்முலாவே எழுது. எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, யூஸ் ஈக்குவல் டு, இப்போ தானே ப்ரூவ் பண்ணேன், கே எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம எழுதுகிறோம். என்னது, யூஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி 1/2 கே கேஏ எக்ஸ்ஏ. சரியா? இது காமன் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வந்துட்டு நாம் எழுதிக்கணும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வைங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி 1/2 கேபி எக்ஸ்பி ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2வா? அப்போ வந்து யூஏ டிவைடட் பை யூபி 1/2 KA. இப்போ எக்ஸே வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். F டிவைடட் பை KA வா?
ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. டிவைடட் பை 1/2 kp. சரியா? ரெண்டாவது கேபியோட யூபியோட வேல்யூ என்னது? 1/2 கேபி வேல்யூ இருக்கு இல்லையா? கேபி வேல்யூ கே எக்ஸ்பி வேல்யூ தான் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறல்ல, எக்ஸ்பி வேல்யூ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கேபி எக்ஸ்பியோட வேல்யூ வந்து என்னது? f டிவைடட் பை என்ன வரும்? கேபி ஹோல் ஸ்கொயரா? அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடுமா? 1/2 கேன்சல். KA f ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரும்? KA ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை KP f ஸ்கொயர் டிவைடட் பை KP ஹோல் ஸ்கொயரா? இப்போ என்ன செய்யலாம்? மேலும் கீழே வந்து ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ எஃப் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது? இது அப்படியே மேலே போயிடும். உங்களுக்கு தெரியும் UA டிவைடட் பை UP சீக்வல் டு இது அப்படியே மேலே போயிடும் KP டிவைடட் பை KA. சரியா? ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சா? இப்போ KA வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? யூபிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது KA இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? யூபி போடணும். KP வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? UAவுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்ப்ரிங்கில் தான் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஏ ஸ்ப்ரிங்கை விட 2 ஸ்ப்ரிங் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணோமா கீழே இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு தான் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், மேலே இருக்கிறது கம்மியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.